ஆயிரக்கணக்கான தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் இந்த கம்யூனிட்டியில் இருந்தாலும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கும் இல்லையா? அந்த பேட்டர்ன் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த பேட்டர்ன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நமக்கும் அதே ரிசல்ட் வரும் தானே. சக்ஸஸோ ஃபெயிலியரோ ஒரு தற்செயலான சம்பவம் கிடையாது தானே. சக்ஸஸ் பாத்தில் யார் போனாலும் சக்ஸஸ் வரும் தானே. அப்போது இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து யூஸ் பண்ணுற ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட்ஸ் அ சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை இந்த வீடியோவில் நான் வந்து ரிவீல் பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒருவேளை உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃபோட மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு இது ஒரு ஒரு ரொம்ப ஃபவுண்டேஷனாக இருக்கும். இந்த டூல் வந்து சிக்மா. இந்த சிக்மா அப்படிங்கிற இந்த டூல் ஒருவேளை அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான நேரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த சிக்மா என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸ் கால்குலேஷன்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். ஒருவேளை இது புரியலினா இன்னொரு தடவை திரும்பியும் இதை பாருங்கள். அண்டு இதோட கால்குலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டீப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. ஸோ சிக்மா, வாட் யூ மீன் பை சிக்மா? சிக்மா நான் என்ன அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோடு நான் காட்டுறேன். ஓகே, அந்த எக்ஸாம்பிளில் ஓகே, எம்எஸ் தோனி கிரிக்கெட் விளையாடுறாரு, 3 மேட்ச் விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 70 ரன் அடிச்சிருக்காரு, செகண்ட் மேட்ச்சில் 60, தேர்ட் மேட்ச்சில் 170. அதே மாதிரி டெண்டுல்கரும் இந்த மாதிரி ஸ்கோர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு இவங்க 2 பேர்த்தையும் இவங்க எடுத்திருந்த அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி அடுத்த மேட்சை வந்து 2 பேர்த்தில் யாரை வந்து கேப்டனாக போடலான்னு டிசைட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை சிக்மா பேஸ் பண்ணி தான் அவங்க கேப்டன்ஷிப் எடுக்கிறாங்கன்னெல்லாம் நான் சொல்ல வரல. நான் வந்து இது ஒரு உதாரணத்துக்காக மட்டும்தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து 2 பேரும் யார் வந்து ஹை ஸ்கோர் எடுத்திருக்காங்களோ, ஐ மீன் யார் வந்து ஸ்கோர் பெட்டராக இருக்கோ அவங்களுக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ இதில் பார்க்கும்போதே யாருக்கு வந்து அதிகமான ஸ்கோர் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்க்கும்போது கிட்டத்தட்ட எம்எஸ் தோனி பெட்டராக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சுன்னா லெட் அஸ் கெட் இன் டு த கால்குலேஷன். எம்எஸ் தோனி விளையாண்ட அதே 3 மேட்ச் அதே ரன்னை நான் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தோன்னா 300 வந்துச்சு. இதே டெண்டுல்கருக்கு அந்த நம்பர்ஸில் எடுத்து பார்த்தோன்னா அதுவும் 300 தான் வந்துச்சு. 2 பேர் எத்தனை மேட்ச் விளையாண்டுருக்காங்க? 2 பேருமே 3 மேட்ச் தான் விளையாண்டுருக்காங்க. அப்போது ஆவரேஜ் பார்த்தோம்னா 2 பேர்த்துக்குமே 100. அப்போ 2 பேருமே ஒரே மாதிரி தானே எடுத்திருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேர்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை ரெண்டையும் பேஸ் பண்ணும்போது, கம்பேர் பண்ணும்போது யார் அடுத்த மேட்ச்சில் ரிலையபிளாக இருப்பாங்க, நம்பகத்தன்மையோடு இருப்பாங்க அப்படின்னு. நம்பகத்தன்மைனா என்னென்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இவ்வளோ ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி உண்டான ஒரு கால்குலேஷன் எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் சிக்மா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ 2லேயுமே 300 இருந்தது இல்லையா? இது ரெண்டுமே ஆவரேஜ் வந்து 100. 300 டிவைட் பை 3 மேட்ச்சு 100 ஆவரேஜ். சரி, இந்த ஃபஸ்ட்டு ஸ்கோர் எடுத்துக்கலாம் 70. இந்த ஆவரேஜ் வந்து 100ன்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஆவரேஜோட இந்த 70 எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குதுன்னு பார்த்தோம்னா -30. செகண்ட் மேட்ச்சில் 60 100ன்னு எடுத்துட்டோன்னா -40. தேர்டு மேட்ச்சில் அதே மாதிரி 70. இது 170, இது 100னா 70. அப்போது இது மைனஸில் இருக்கா? இதை ஸ்கொயர் பண்ணோன்னே என்ன ஆகும்? 30 × 30 900, 1600, 4900. இது எல்லாத்தையும் கூட்டினோன்னா 7400. இதை டிவைடட் பை 3ன்னு போட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். இந்த ஆவரேஜ் வந்து ஸ்கொயர் பண்ணதோட ஆவரேஜ். ஸோ எப்படி மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும்ல, ரைட்? ஸோ இதோட ஸ்கொயர் ரூட், ஏன்னா இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கோம்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா அது ஆப்போசிட் எடுத்து பார்த்தோம்னா இது வந்து 49. இதோட வேல்யூ வந்து 49. சரி, இதே மாதிரி உண்டான இதை வந்து இங்கே பார்க்கலாம். யார் டெண்டுல்கர் எப்படி பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். ஸோ டெண்டுல்கர் வந்து 130 - 100, 80 - 100, அதே மாதிரி 90 - 100. ஸோ அப்படி எல்லாம் போட்டோம்னா இதை ஸ்கொயர் பண்ணோம்னா இதோட ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ ஆகும்? இதை கூட்டிகிட்டு டிவைட் பை 3 போட்டோம்னா ஆவரேஜ் எவ்வளோ வருது? ஆவரேஜ் எவ்வளோ வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் எவ்வளோ வருது? இதோட ஸ்கொயர் ரூட் இவ்வளோ வருது, 21 வருது. அப்போது இதுதான் வந்து சிக்மா லெவல் அப்படின்னா என்னென்னா, ஓகே, it is going back.
ஓகே, 49 டிவைடட் பை 21 நம்ம போட்டோம்னா 2.3. ஸோ சிக்மா வேல்யூ இவருக்கு 49 இருக்குது, இவரோட சிக்மா வேல்யூ 21 இருக்குது. ஸோ 49 டிவைட் பை 21 போட்டோம்னா கிட்டத்தட்ட 2.3 வருது. 2.3னா என்னென்னா டெண்டுல்கர் இஸ் 2.3 டைம்ஸ் பெட்டர் தென் எம்எஸ் தோனி அப்படின்னு அர்த்தம். என்ன சார் சொல்லுங்க, ஒரே வேல்யூ தான் இருந்துச்சு, ஒரே ஆவரேஜ் தான் வந்துச்சு, ஒரே ஸ்கோரை வச்சு எப்படி நீங்கள் சிக்மா வச்சு எடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆவரேஜிலிருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்காங்க. இப்போ டெண்டுல்கரோட ஸ்கோரை இந்த ஆங்கிளில் பாருங்கள், ஆவரேஜ் கூட பக்கத்தில் இருக்குது, கிட்டத்தட்ட 100க்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் தோனி வந்து 100 விட்டு ரொம்ப தள்ளி இருக்காங்க. அப்போனா 4வது மேட்ச்சு இவர் 100 தான் எடுப்பார் அப்படிங்கிற அந்த ஃபார்மில் இருக்காருன்னு சொல்ல முடியாது. சரி, இது உதாரணத்துக்காக சொல்கிறேன், யாராச்சும் எம்எஸ் தோனியோட ஃபேன் இருந்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. ஸோ ஆவரேஜோட எவ்வளோ இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த சிக்மா எடுக்கிறாங்க. சார் இது எனக்கு கிளியராக புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, லெட் மீ கிவ் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து காட்டில் வேலை செய்கிறாங்க, லைக் விவசாயம் மாதிரி பண்ணுறாங்க. ஒருத்தங்க வந்து காலையில் 2 இட்லி கொடுக்குறோம், மத்தியானம் 2 இட்லி கொடுக்குறோம், சாயந்தரம் 2 இட்லி கொடுக்குறோம். இவங்க ஒரு எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பர்சன் காலையிலையும் எதுவும் கொடுக்கல, மத்தியானமும் எதுவும் கொடுக்கல, சாயந்தரம் வந்து 6 இட்லி தரும். அவர் பயங்கர பசியில் அதை வந்து சாப்பிட்றாரு. ஸோ காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் பசியில் அவர்னால் பெருசாக ஒர்க் பண்ணாமல் முடியாமல் போயிருக்கலாம், எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கலாம். அண்ட் நைட்டு ரொம்ப அதிகமாக சாப்பிட்டதுனால திருப்பியும் அவரோட எஃபிஷியன்சி டவுன் ஆகிருக்கலாம். ஆக மொத்தத்தில் எஃபிஷியன்சி டோட்டலாகவே டவுன் ஆகிருக்கும். இவர் 2 சாப்பிடும்போது கரெக்டாக அவரோட எனர்ஜி இதாக இருந்திருக்கலாம், அவர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம் கம்பேரிட்டிவ்லி. ஆனால் 2 பேர்த்துக்கும் எவ்வளோ இட்லி கொடுத்தீங்க? 2 பேர்த்துக்கும் 6 இட்லி கொடுத்தேன். 2 பேர்த்துக்கு எத்தனை நாளில் 6 இட்லி கொடுத்தீங்க? ஒரே நாளில் 6 இட்லி கொடுத்தேன். அப்போ ஆவரேஜ்னு பார்த்தோன்னா 3 வேளை 6 இட்லின்னு பார்த்தா ஆவரேஜ் 2ன்னு வந்துச்சு. ஆனால் இங்கே கொடுத்தது அப்படி கொடுக்கல. அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ அந்த சிக்மாவோட வேல்யூவை பொறுத்து இருக்குது. ஸோ இவங்களுக்கு சிக்மா வேல்யூ ரொம்ப கம்மி, இவருக்கு சிக்மா வேல்யூ அதிகம். ஸோ எங்கே சிக்மா வேல்யூ கம்மியாக இருக்கும் அங்கே தான் அது வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பெரும்பாலான காலேஜில் ஓகே என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட்டில் தான் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிருப்பாங்க, ரைட்? 6 மாதம் ஒரு செமஸ்டர்னால் கடைசி மாதம் ஒரே மாதத்தில் அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி சப்ஜெக்டை படித்து மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் ஸ்கில்லு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிக்மா வேல்யூ வரும். இதே சில படிக்கிற பசங்களை ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா படிச்சுட்டே வருவாங்க, நல்லாவே படிச்சுட்டே வந்துட்டு ஒரு ரிவைஸ் பண்ணி ஒரு மார்க் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு உண்டான சிக்மா வேல்யூ கம்மியாக இருக்கும், இவரோட சிக்மா வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி யாருக்கு இன்ஜினியரிங் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எஃபிஷியன்சி, இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு வீட்டில் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. இந்த வீட்டில் 2 பேருமே அம்மா வீட்டில் இருக்காங்க, அப்பா மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. அண்ட் 2 பேருமே இவங்க வீட்டில் வேலைக்கு போகிறதுனால குழந்தைய பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு போர்டிங் போட்டுறாங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க. ஸோ சண்டே ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ சண்டே மட்டுமே கூட்டிகிட்டு வந்து குழந்தையோட 7 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வீட்டில் எல்லோரும் ஒன்றா தான் இருக்காங்கங்கிறனால ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு வாரத்தில் எத்தனை நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க? இந்த ஃபேமிலி 7 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, இந்த ஃபேமிலியும் 7 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் சிக்மாவோட வேல்யூ இந்த ரொம்ப கம்மி, இது ரொம்ப அதிகம், ரைட்? ஒரு குழந்தைக்கு எவ்ரிடே 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரே நாளில் 7 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தானே? ஸோ ரெகுலராக பண்ணுற குழந்தைக்கு வேறு மாதிரி உண்டான ஒரு மைண்ட் செட்டோ அதுக்கு வேறு மாதிரி ஒரு வித்தியாசங்கள் இருக்குது தானே? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவு ஆவரேஜ் பண்ணியிருக்கோங்கிறது கணக்கு இல்லை, சிக்மா வேல்யூ தான் கணக்கு. ஸோ நம்ம கம்யூனிட்டியில் எதனால் ரிசல்ட் வருது அப்படின்னா, நாம் இந்த லேர்ன் பண்ணுறோம் இல்லையா, இந்த லேர்ன் பண்ணுறதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டே 1 ஒரு ப்ரோக்ராம், டே 2 ஒரு ப்ரோக்ராம், டே 3 ஒரு ப்ரோக்ராம்னு நம்ம பண்ணோன்னா சிக்மா வேல்யூ கம்மியாக இருக்கும். ஒரு நாள் பண்ணினேன், 2வது நாள் விட்டுட்டேன், 3வது நாள் 2யும் சேர்ந்து ஒரு இது பண்ணுறேன். அப்போது 3 நாளில் 3 ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம், ஆவரேஜ் கரெக்டாக தான் வரும். ஆனால் செகண்ட் டே ஒன்றுமே பண்ணாதனால அந்த இடத்துல கிராஃப் டவுன் ஆகிருக்கும். 3rd டே ரொம்ப அதிகமாக பண்ணதுனால ஓவர்லோட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இதே மாதிரி நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வாரமும் நம்ம கம்யூனிட்டியில் வந்து இன்னர் சர்க்கிள் கால்னு இருக்குது. நம்ம இப்போ லேர்ன் பண்ணுறது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்த லெவல் போகிறதுக்கு ஹேக்கத்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக
நாம் கரெக்டாக பீரியாடிக்கலாக பண்ணிட்டு வந்தோம்னா சிக்மா லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும், எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும், லேர்னிங் அதிகமாக இருக்கும், இம்ப்ளிமெண்டேஷன் அதிகமாக இருக்கும், ரிசல்ட் அதிகமாக இருக்கும், நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், நம்ம பிஸ்னஸ் நம்ம லைஃபே பெட்டராக ஆகிறதுக்கு இது ரொம்ப அடித்தளமாக இருக்கும். நாம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா சிக்மா லெவல் அதிகமாகிடும். சிக்மா லெவல் அதிகமாச்சுன்னா மக்கள் எப்போவுமே ஆவரேஜை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவாங்க. ஆவரேஜாக பார்க்கும்போது எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஆவரேஜ் டசன்ட் கிரியேட் த ரிசல்ட், சிக்மா லெவல் கிரியேட்ஸ் த ரிசல்ட். சிக்மா லெவல் கம்மியாக இருக்கணும்னா கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது முடியும். உதாரணத்துக்கு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப ஜீனியஸ், இன்னொருத்தர் அவ்வளோ ஜீனியஸ் இல்லை. அப்போது இந்த ஜீனியஸ் இல்லாத ஒரு பர்சன் இந்த ஜீனியஸான ஒரு பர்சனை பீட் பண்ண முடியுமா, அவரை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக முடியும்னு சொல்கிறாங்க. எதனால்? இந்த ஜீனியஸான ஒரு பர்சன் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் போதும், இவரை பீட் பண்ணிடலாம். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். கன்சிஸ்டன்சி பீட்ஸ் டேலண்ட். உங்களோட காம்படிட்டர் பெரிய டேலண்டடாவோ பெரிய பிரான்ச்சஸ் நிறையா வச்சு, நிறையா ஸ்டாஃப்ஸ், நிறையா கஸ்டமர்ஸ், நிறையா பணம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், எதை வேணாலும் வச்சுட்டு போட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட கிளாரிட்டி இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும். கிளாரிட்டி, கன்சிஸ்டன்சி இருந்தால் எந்த காம்படிட்டரும் நம்மளால் பீட் பண்ண முடியும். பிகாஸ் கன்சிஸ்டன்சி பீட்ஸ் டேலண்ட். ஸோ நமக்கு தேவையில்லாம் சிக்மா லெவல் கம்மியாக இருக்கணும், அதுக்கு தேவை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இதை இப்படி பண்ணணும்னா அது அப்படி தான் பண்ணணும். நம்ம நிறையா பண்ணுறோங்கிற பேரில், நான் பயங்கர எஃபிஷியண்ட்டாக இருக்கிறேங்கிற பேரில் நிறையா பண்ணால் அது பேக் ஃபயர் ஆகி நெகட்டிவ் எஃபெக்டாக கொண்டு வரும். அப்படிங்கிறத இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இது உங்களுக்கு பல்பானாக இருந்துச்சா, உங்களுக்கு மேஜரான ஒரு விஷயம் புரியறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறத கமெண்ட்டில் டீட்டெயில்டாக கொடுங்க. அதை நான் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்.